ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுவையான பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹெல்தியானதுங்க. எப்படி பண்ணுறோன்னா, நான் ஃபஸ்ட் டைம் என்னென்னா பருத்தியை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க. பருத்தி விதைகளை ஊற வச்சு அது நல்லா அரைச்சி அதை வடிகட்டி பால் எடுத்துருக்கேன் 3 தடவை. அதுதான் அந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் நல்லா இருக்குங்க. அதுக்கு ஒன்று 1 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் அடுப்பில் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். இப்போ வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெல்லம் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து அதையும் வந்து நம்ம வந்து பாகு இல்லை, அந்த கரையிற வரைக்கும், ஏன்னா கல் தூசு இருக்கும், அதை வடிகட்டிக்கலாம். அதனால் அதை நான் கொதிக்க விட்டுருக்கேங்க. இங்கே பார்த்திங்கன்னா அரிசி மாவு நான் கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன். எடுத்து அந்த அரிசி மாவையும் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அது கெட்டியாக ஆயிரும் உள்ளே போய். அதனால் வந்து நான் இதில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. அதையும் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அதை வந்து நான் வந்து தனியாக வடிகட்டி அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் தூசி இல்லாமல். அந்த பருத்தி பால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே அங்கே வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அது நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சா அந்த ஸ்மெல்லெல்லாம் பச்சை ஸ்மெல்லு எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான ஒவ்வொரு பொருளையாக சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் நீங்கள் தேங்காய் தனியாக துருவி வச்சுக்கோங்க கொஞ்சம். அப்புறம் ஏலக்காய், சுக்கு, அப்புறம் வந்து இது மிளகுத்தூள், இது 3யுமே நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. திப்பிலி போடணும், என்கிட்ட திப்பிலி இல்லாதனால அதை தவிர்த்து மற்றதெல்லாம் நான் போடுறேங்க. இப்போ வந்து நல்லா பால் கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. அது கொதிக்கவும் நான் அதுக்கு தேவையான வெல்லம் வந்து நம்ம வடிகட்டி வச்சோம்னால அதையும் ஊற்றிக்கிறோம். இதில் வந்து இந்த பால் திரையக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும். நான் வெல்லம் ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் நல்லா கொதிச்சோடனே நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரிசி மாவு வந்து ஊற்றிக்கிறேங்க. அது பாதி அளவு தான் ஊற்றிருக்கேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அதனால் அதை மட்டும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போயே தெரியும் எவ்வளவு அந்த இது வந்து திக்காயிருக்கு அப்படின்றது வந்து. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். மொதக்கும் தண்ணியாக இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இந்த பருத்தி பால் குடித்தா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ரொம்ப ஹெல்தியானது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அது. இப்போ நல்லா அது கொதிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. கொதிக்கவுமே நான் இங்கே தனியாக வந்து தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க, துருவி வச்சுக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் மிக்சியில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் நிறையாவும் போடல, ரொம்ப கொஞ்சம் தான் அளவானது தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா அது கொதிக்கவும் பாருங்கள். அந்த அந்த உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து அந்த ஒரு லைட்டாக வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் அந்த ஒரு இதாகும். நான் இப்போ சுக்கு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேங்க. இங்கிட்டு மிளகு பொடி கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் நான் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சுக்கும் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா சளி இருக்கனால அங்கே சுக்கு பொடி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரே ஒரு கொதிங்க. ரொம்ப அது கொதிக்க தேவையில்லை, ஏன்னா லாஸ்ட்டாக இறக்க போகிறோம். அதனால் நல்லா கொதித்த உடனே ஒரே ஒரு கொதி வந்த உடனே அப்படியே நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நல்லா வந்ததா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் வந்து இப்போ தாங்க, அதுவும் இல்லாமல் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறதேவும். எனக்கு ஃபஸ்ட் டைமே நான் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு பருத்தி பால். பாருங்கள் எவ்வளோ ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். சூடாக குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.